இந்த களி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரிசியில் எப்படின்னா அரிசி வந்து ஃபஸ்ட்டு போட்டு, இது ஆக்சுவலாக இது பழைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த களியெல்லாம் கிண்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டிக் இது. ஃபஸ்ட்டு இந்த பழைய காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டிக் இது ஆக்சுவலாக. பாருங்கள், இந்த இது என்ன மரமா இது? கொம்பல் மரங்கிறது. கொம்பல் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தில் பண்ணால் இது செதுக்கிறது இது. இப்போ எப்படின்னா இது கோதுமை இருக்கு இல்லைங்க, அந்த கோதுமை இங்கே பாருங்க, கோதுமை அரிசியில் இருக்குது. கோதுமை வந்து எடுத்து போட்டும் இல்லை, இது சோத்தில் போடுறோம். இல்லை, இது கோதுமை வந்து வறுத்து வச்சிடுறதா? வறுக்கல அரிசிட்டு வந்து அப்படியே வச்சுக்கிறது. அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாமா? இருக்குமான்னு ஜெயிச்சேன். இப்போ கோதுமை இது வந்து இதில் உள்ள போடுறது இந்த ரைஸ் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கூட அப்படியே வந்து கிண்டிடுவாங்க. இதையே இப்படிதான் கிண்டணும். இது ஒரு வகையான களின்னு வைங்களேன். ஆமாம், இது சாப்பிட்டு பாரு இப்படி இருக்குது. இங்கே அரிசி சோறு கொண்டு போய் போடு. சோறு நீ திங்கிறல மூஞ்சி பிடிச்சி சோறு தினமும் நீ பார்க்குறேன் எத்தனை குழம்பு கொண்டு பேச பாருங்கள். இப்படி அவங்க கிண்டணும் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து சட்டியில் செய்வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் பண்ணுறோம். செட்டி அஞ்சு போடுறது. நீங்கள் இப்போ அந்த காலத்தில் எப்படி பண்ணீங்க? நீங்கள் அந்த காலத்தில் செட்டி இருந்தது. சட்டினா மண் சட்டியில் செய்வீங்களா எப்படி? மண் சட்டியில் தான் அப்பெல்லாம். இப்போ மண் சட்டியில் பாருங்க. இப்போ அது பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது எப்படி ஒரு திட்டில் அப்படியே முட்டு மாதிரி கொடுத்துட்டு ஆக்சுவலாக இது வச்சு அதை அப்படியே கிண்டணும். கிண்டி அந்த ஹீட்லேயே அப்படியே பாயில் ஆகுதுன்னு வைங்களேன். இப்படி அப்படி கிண்டுன்னு வைங்களேன். இவங்க வந்து களி செய்யறதுல இவங்க பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்படி வந்து ஆமாம், லைட்டாக வேணா தண்ணி வந்து அப்படியே எடுத்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வந்து அவ்வளோதான். அப்படியே தண்ணியில் முக்கிட்டு ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அப்படியே பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக. இந்த ஸ்டிக்லையெல்லாம் களிக்குன்றதெல்லாம் எடுத்து பாருங்கள். இது எப்படின்னா, நம்ம அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமையே பாருங்கள் எப்படி இந்த மாதிரி மெத்தடு. எண்ணெயே தேவையில்லை, ஒரு சுட்ட எண்ணெய் இதில் யூஸ் பண்ணல. இதில் வந்து பாத்திரத்தில் இப்படி போட்டு இப்படி பண்ணோம்னா இது ஒரு மெத்தட்னு வைங்களேன். களி பாருங்கள், இது ஒரு வகையான களி. அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு என்னென்னா மசால் உருளைக்கிழங்கு மசால் ரெடியாக இருக்குது. கத்திரிக்காய் போட்டு அவ்வளோதான். சூடாக தக்காளி போட்டு சூடான மசால் இதை போட்டு இங்கே பாருங்க. இதை போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு வைங்களேன். இந்த களியை அப்படியே அந்த மசால் போட்டு